ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நார்மலாக நம்மளுக்கெலாம் என்ன பிரச்சனை வரும்? ஒன்று வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், இல்லைனா பண பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு லவ் பிரச்சனை இருக்கலாம், சில பேர் இப்போ படிக்க முடியாமல் கஷ்டப்படலாம், சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம். இந்த மாதிரி முக்கிய காரணங்கள் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்கும் காமன். அண்ட் அதனால வர்ற வலி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இவங்க இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு எங்கேயாவது ஆறுதல் கிடைக்காதான்னு வெளியில் தேடுறப்போ, வெளியில் இதுக்கான ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர், அதாவது நீ இதை கேட்குறப்போ உன்னோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு இந்த சாமியை பார்த்துட்டா அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறதோ, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. இதனால் என்ன சேஞ்ச் நடக்குது? மக்களுக்கு அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுதான்னா நிச்சயமாக இல்லை. அதை அந்த பார்க்குற நேரத்தில் அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷப்படுது, நிம்மதியாகுது. அண்ட் அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் மீடியாவில் கொண்டு எல்லார் முன்னாடியும் சில பேர் அதை வெளிப்படுத்துகிறாங்க கமெண்ட் மூலமாக. அதை பார்த்து அவங்களுக்கு சில தொல்லைகள் வரலாம். ஆனால் அந்த நிலைமை மாறுதான்னா நிச்சயமாக இல்லை. சில பேருக்கு அது இன்னும் வேர்ஸாக கூட மாறுது. ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறப்போ அவங்கள இன்னும் சில பேர் இன்னும் சில சமயங்களில் ஏமாத்துற மாதிரி ஆகிடுது. இப்போது நம்ம ஈர்ப்பு விதி பற்றி பேசுகிறப்ப எதுக்கு இதை பற்றி பேசுகிறோன்னா, நம்ம எந்த எனர்ஜியில் இருக்கோம், இப்போ ஒரு இடத்துல நம்ம தடுமாற்றத்தில் இருக்கோம் அப்படின்னா, அந்த தடுமாற்றத்துலேருந்து மொத்தமாக வெளியில் வந்த பிறகு தான் அடுத்த விஷயத்த அதாவது ஒருத்தவங்க ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா, அந்த விஷயத்துலேருந்து அவங்க முழுசாக வெளியில் நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த ஸ்பௌஸை சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஏன் இது அப்படின்னா, அவங்க அந்த ஒரு எனர்ஜிலேயே அதே ஒரு எண்ணத்துலேயே இருக்கிறப்போ, அடுத்து இமீடியட்டாக ஒரு ஆள் சூஸ் பண்ணுறப்போ அதே மாதிரி நபரை தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். பார்த்தோம்னா அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரே மாதிரி விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான காரணமும் இது தான். அப்போது ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர்றப்போ அதுக்கு உண்டான ஸ்பேஸ், டைம் கொஞ்சம் நம்ம கொடுத்தாகணும். அண்ட் அதுக்கு உங்களோட மனசு அமைதியாக இருந்து உங்களாலேயே அதை விட்டு வெளியில் வர முடியும். அடுத்தவங்க ஒருத்தவங்க உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து தான் அது பண்ணணுன்ற அவசியமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இது எனக்கு எப்படியாவது வெளிப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் நான் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பித்த காரணமே. ஸோ இந்த அனுபவ பதிவை உங்கள் கூட பகிர்ந்துக்கணுன்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வர்றப்போ நீங்களே நிதானமாக உங்களை கைட் பண்ண முடியும்.